இப்போ நான் வந்து தேன் நெல்லிக்காய் வந்து செய்ய போகிறேங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸு காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை நல்லதாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டு ஓரத்தில் யாருமே யூஸ் பண்ணாமல் சும்மாவே கிடந்துச்சி ரொம்ப நாளாக. சரி நம்ம பறிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாமே அப்படின்னு நினச்சி தான் செஞ்சுங்க. நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குது, சும்மா அப்படியே தேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது, வாய் ஊறுதுங்க எனக்கு. விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆகும். லேடிஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா இளமையாகவே இருக்கலாம். லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பிளட்டை வந்து பியூரிட்டி பண்ணோம், ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ணோம். இதனுடைய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேகடிங்க. அதாவது ஆவியில் தான் வேகடிக்கணும். சும்மா ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக வெந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். அப்படியே கிளிப்பாக ஓப்பன் ஆகும். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. சும்மா டச் பண்ணாவே அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக வெந்துடுது. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே செட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு கடாயில் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து நல்லா ஒரு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாவு மாதிரி காசுங்க. ஓகேங்களா? அதாவது சர்க்கரை பாவு ஜீரா சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஜீரா மாதிரி காசு நல்லா ஒரு சிம்பிளாக ஒரு கொதி வரும் இல்லையா? அந்த டைமில் என்ன பண்ணாங்க, இந்த வேச்சி வச்ச நெல்லிக்காயெல்லாம் எடுத்து அதில் போட்டு ஃபுல்லாக நல்லா கிளறுங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அது உள்ளே இறங்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காயிலே சிறு நெல்லிக்காய், அதாவது இந்த மலை ஹில்ஸுங்கெல்லாம் இருக்கும். இந்த பயங்கரமான ஹில்ஸ்லாம் காடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் தான் கிடைக்கும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், செம்ம தோற்பாக இருக்குங்க. பெரிய நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா தோற்பு அந்தளவுக்கு இருக்காது. இது சரியான தோற்பாக இருக்கும். அந்தளவுக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ் இதில். இதை நல்லா போட்டு ஜீரோவில் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அது உள்ளே நல்லா அந்த பாவு வந்து போய் நல்லா இன்க்ளூடிங் ஆகும். இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா குத்துங்க. குத்திட்டு போட்டு வேக வச்சு ஜீரோவில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். இது வந்து குட்டி நெல்லிக்காய் தான், நல்லா வெந்துடுச்சு. ஜீரோவில் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour நல்லா கொதிக்க விட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சும்மா ரெசிபி பயங்கரமாக இருக்குது. அப்படியே நாக்கில் வச்சு அப்படி தேன் மாதிரி நிற்கிதுங்க. லாஸ்ட்டாக இதை வந்து இறக்கிட்டு மேலே உங்களுக்கு வேணுன்னா தேன் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 week 2 week கூட கெடாமல் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய கொடுத்தே ஆகணும். ஏன்னா கட்டாயம் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா தோற்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாயிலே வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்களாம் கொடுத்து பழகினா தான் அதனுடைய சத்துக்கள், அதனுடைய நியூட்ரிஷன், அதனுடைய கெயின், ஹெல்த் எல்லாமே தெரியும். ஓகே, தேங்க்யூ.